சிவகங்கையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார். முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ஆண்கள் பெண்கள் என பல பிரிவில் நடைபெற்ற இந்த மாரத்தானை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசும், முதல் 10 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றுகளும் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொண்ட அமைச்சர் முத்துசாமி கிரிவல பாதையில் உள்ள சாதுக்களுக்கு 100 ரூபாய் நோட்டை வாரி வழங்கினார். பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி உயரமுள்ள தீபமலையை 14 கிலோமீட்டர் சுற்றி வந்து அமைச்சர் முத்துசாமி கிரிவலம் மேற்கொண்டார். முன்னதாக கிரிவல பாதையில் வழி நெடுகிலும் உள்ள சாதுக்களுக்கு அனைவருக்கும் தலா 100 ரூபாயை அமைச்சர் வாரி வழங்கிக் கொண்டு சென்றார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் உத்தராயண புண்ணிய கால பிரமோற்சவம் கொடியேற்றத்துடன் விமரிசையாக தொடங்கியது. கொடியேற்ற விழாவை முன்னிட்டு அதிகாலையிலேயே அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் விநாயகர், சந்திரசேகரர், உண்ணாமலை அம்மன், உடனுரை அண்ணாமலையார் கொடிமரத்தின் அருகே எழுந்தருளினர். பின்னர் சிவாச்சாரியர்கள் தேவ மந்திரங்கள் முழங்க 63 அடி உயர தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் புதுசத்திரம் அருகே தனியார் பேருந்து சாலையோரம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. புதுசத்திரம் பகுதியில் இருந்து தனியார் பேருந்தில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு சென்றுவிட்டு அதிகாலையில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது நவனி தோட்டக்கூர்பட்டி அருகே வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரத்தில் உள்ள 10 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த 20 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்லடம் அடுத்த மகாலட்சுமி நகர் பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த நபர்கள் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஒரு வீட்டில் உரிய ஆவணங்கள் இன்றி பங்களாதேஷை சேர்ந்த 6 பேர் தங்கியிருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருச்சி மாநகராட்சியுடன் கிராம ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுஞ்சாலைகள் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகராட்சியை விரிவுபடுத்த தமிழக அரசு முடிவு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன்படி திருச்சி மாநகராட்சியுடன் மண்ணச்சநல்லூர் அடுத்த கூத்தூர், மாதவ பெருமாள் கோயில், பிச்சாண்டவர் கோயில் ஆகிய ஊராட்சிகளை இணைத்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாதவ பெருமாள் கோயில் ஊராட்சி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் திருச்சி நாமக்கல் நெடுஞ்சாலைகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உறைபனி சீசன் தொடங்கியுள்ளதால் புல்வெளிகள் வெள்ளைக்கம்பளம் விரித்தது போல் பனி படர்ந்து காட்சியளிக்கிறது. வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளதால் கடுமையான குளிர் நிலவி வருகிறது. இதன் பசுமை நிறைந்த புல்வெளிகளில் உறைபனி படர்ந்துள்ளது. குறிப்பாக கொடைக்கானல் நீர்பிடிப்பு பகுதியான கீழ்பூமி, பாம்பார்புரம், பிரயன் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் உறைபனி அதிக அளவில் காணப்பட்டது. இந்த ரம்மியமான காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் எண்ணெய் காப்பு உற்சவ விழா வெகு விமரிசையாக தொடங்கியது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் மார்கழி மாத திருவிழாவையொட்டி 10 நாட்கள் நடைபெறும் எண்ணெய் காப்பு உற்சவம் நேற்று தொடங்கியது. இதில் தினமும் மாலை வேளையில் கோயில் எதிரே உள்ள புது மண்டபத்தில் எழுந்தருளும் மீனாட்சி அம்மனுக்கு தைலக்காப்பு மற்றும் தீபாராதனை நடைபெறுகிறது. பின்னர் 4 சித்திரை வீதிகளில் வலம் வரும் மீனாட்சி அம்மன் கோயிலை வந்தடைகிறார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் பூவந்தியில் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் பெரிய மாடு, சின்ன மாடு என 2 பிரிவுகளில் 51 ஜோடி மாடுகள் பங்கேற்றன.
சேரி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன.